நம்மளோட கதாநாயகி பேர் மரியா. அவங்க வந்து எல்லாத்துலேயுமே பெர்ஃபெக்ட்டுங்க, ஸ்போர்ட்ஸ், ஸ்டடீஸ் எல்லாத்துலேயுமே. பட் ஒரு விஷயம் வந்தால் மட்டும் அந்த ஒரு பயம், பதட்டம் நம்ம கதாநாயகி வந்துடும். அதுதான் பசங்கிட்ட பேசுகிறது. பசங்க யாராவது நம்ம கதாநாயகிட்ட பேச வந்தாலே அவங்க பயந்து அந்த இடத்த விட்டே போயிடுவாங்க. ஒரு நாள் வந்து நம்ம கதாநாயகி லைப்ரரியில் உட்காந்து புக்கு படிச்சுன்னு இருக்காங்க. அண்ட் அந்த புக்குக்கு பின்னாடி ஒரு லவ் ஏஜென்சி குரூப் மாதிரி இருக்குது. அந்த குரூப்லேயும் போயிட்டு சேர்றாங்க. அந்த காரணம் பார்த்திங்கன்னா, நம்ம கதாநாயகியோட கிளாஸ்மேட்டில் இருக்க நம்ம போட்டாகனிஸ்ட் மேலே அவங்களுக்கு ஒரு காதல். நம்ம போட்டாகனிஸ்ட் கிட்டே எப்படியாவது பேசணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்தினால அந்த ஒரு ஏஜென்சி குரூப்பில் போயிட்டு சேர்றாங்க. அண்ட் அந்த ஏஜென்சியுமே சில விஷயம்லாம் சொல்லுது, நீ இது பண்ணு, அது இது பண்ணுதுன்னு. நம்மளோட கதாநாயகி மனசில் தைரியத்தை வளர்த்துக்கிட்டு எப்படியாவது நம்ம போட்டாகனிஸ்ட் கிட்டே பேச போகலான்னு நினைக்கும் போது தான் நம்ம போட்டாகனிஸ்ட்டே வந்து நம்ம கதாநாயகிட்ட பேசுகிறாரு. அண்ட் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வருது. நம்ம போட்டாகனிஸ்ட்டுமே அந்த ஒரு ஏஜென்சி குரூப்பை தான் யூஸ் பண்ணுறாரு. ரெண்டு பேருமே பிடிக்கும். பட் ஆனால் இது வரைக்கும் பேசிக்கிட்டதே கிடையாது. அந்த ஏஜென்சியோட ஹெல்ப்பால் இதுக்கப்புறமேட்டு பேசிக்கிட்டாங்களா இல்லையா, கடைசியில் அவங்க ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, அதெல்லாம் பார்க்கணுன்னா இந்த கம்ப்ளீட்டட் மாங்கா போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் என்ன சொன்னேன், கம்ப்ளீட்டட் வெறும் 39 சாப்டர் தான். போய்ட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ராம்காம் மாங்கா கொண்டு வர என்ன ஒரு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ்.